இன்னைக்கு வித்தமா நாளைக்கு வித்து தரவா? அடிங். நீ வா அபி. சஞ்சீவ், எப்படி எல்லாரையும் ஐஸ் வாங்க வச்ச? நான் சொன்னா அடிப்பியே. அதெல்லாம் அடிக்க மாட்டேன், சும்மா சொல்லு. ஷூர். சரி வா. அதான். சீ, இப்படியா சொல்லுவ? உன்ன சரி சரி விடு, வா போலாம். நான் நினைச்ச மாதிரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. அந்த காளி கிட்ட இருந்து போன் எடுக்கிறதுக்கு இதான் சரியான டைம். இப்படியே போனா மாட்டிப்போமோ? என்ன பண்ணலாம்? ஐடியா. இப்ப என்ன பண்றது? சமந்தா, ஐயோ, கைய வேற அழுத்துறானே. இப்படியே அரை மணி நேரம் அழுத்துனா கரும்பு மிஷின்ல மாட்டின கரும்பு மாதிரி ஆயிடுமே என் கை. ஐயோ, இப்ப எப்படி என் கையை எடுப்பேன்னு தெரியலையே. சமந்தா, என்ன வேற இடத்துல மாறிட்டியா? நீங்க வந்த என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அண்ணி, எனக்கு கொஞ்ச நாளா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு போல இருக்கு. அதான் தெரியாம தூக்கத்துல இந்த மாதிரி வந்துட்டேன் அண்ணி. அப்படியா சிந்தாமணி? ஆமா அண்ணி. ஐயோ, இது ஏன் இவ்வளவு நாள் எங்ககிட்ட சொல்லல? நீ இப்பதான் எனக்கே தெரியும்டா. என்ன சொல்ற சூழ்நிலை அமையலடா. சூழ்நிலையா? ஐயோ, அடிக்கிறதை அடிச்சுட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. ஐயோ, எனக்கு வலிக்குதுடா. வா சிந்தாமணி, நான் ஏதாவது மருந்து போட்டு விடுறேன், வா. சரி அண்ணி, பிளான் பண்ணி அடிச்சிட்டா போல இருக்கு. அபி, இப்போ இந்த மணல் வீடு தான் நம்ம காதல் சின்னன்னு வச்சுப்போம். 3 நாள்ல பார்ப்போம். எந்தாலையும் இந்த மணல் வீட்டை இடிக்கலன்னா நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஒருவேளை இடிச்சிட்டா? கண்டிப்பா இடிக்காது, நீ வேணா பாரு. அபி, கண்ணை திறந்து பாரு. அப்போ நம்ம மேரேஜ் கண்டிப்பா நடக்கும்ல சஞ்சீவ்? எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா நடக்கும். சொல்றத கேளு சஞ்சீவ். மேரேஜ்க்கு அப்புறம் நீ என்ன பார்த்துட்டே தானே இருக்க போற. அத்தை தேட போறாங்க, நீ ஒழுங்கா வீட்டுக்கு போ. அபி, சொல்லு சஞ்சீவ். காலையில மேரேஜுக்கு பந்தக்கால் நட போறாங்க. அதுக்கு நான் உன் வீட்டுக்கு வர போறேன். பந்தக்கால் நடும்போது நீ உன் வீட்டுல தானே இருக்கணும். அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன். இது நம்ம மேரேஜ். நம்ம கல்யாணத்துல எது பண்ணாலும் நம்ம சேர்ந்து தான் பண்ணணும். சரி, வரேன். கிளம்பு. வர. அபி, சொல்லு சஞ்சீவ். காலையில
மேரேஜுக்கு பந்தக்கால் நட போறாங்க. அதுக்கு நான் உன் வீட்டுக்கு வர போறேன். பந்தக்கால் நடும்போது நீ உன் வீட்ல தானே இருக்கணும். அதெல்லாம் முடியாது. நான் உன் கூட தான் இருப்பேன். இது நம்ம மேரேஜ். நம்ம கல்யாணத்துல எது பண்ணாலும் நம்ம சேர்ந்து தான் பண்ணணும். சரி வரேன். கிளம்பு. வரேன். கிளம்புன்னு. பாய். இந்த நேரத்துல எங்கடி போயிட்டு வர? சஞ்சீவ் கூட வெளியே போயிட்டு வர. நைட்ல அவன் கூட வெளியே போய் சுத்திட்டு அதை என்கிட்ட திமிரா வர சொல்ற? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஒரு வயசு பொண்ணு இப்படி மிட் நைட்ல போய் சுத்திட்டு வரியே, இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? ஒன்னும் ஆகாது. அவருக்கு தெரிஞ்சா என் லைஃப் நல்லா இருக்கட்டும்னு என்ன சஞ்சீவ் கூட சேர்த்து வச்சிருவாரு. அப்புறம் இனிமே இந்த அப்பா பேரை சொல்லி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்பா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. நீங்க முன்னாடி போங்க, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன நீ இந்த நேரத்துல ஆபீஸ்க்கு போகணுமா? லேட்டா போனா சம்மந்தி வீட்ல என்ன நினைப்பாங்க? மா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பார். அப்பா, நீங்க போங்க, நான் அங்க வந்துடுறேன். என்ன தெய்வானிவா போனை பேசுற? நீங்க முதல்ல போங்க, நான் அங்க வந்துடுவேங்கிறேன். ஒன்றும் புரியல. பாத்துக்க பாத்துக்க. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. பந்தக்கால் நடும்போது ஆபீஸ்க்கு போறா பாரு. நல்ல பொண்ணு இவன். என்னமா இன்னும் நின்னுட்டு இருக்க? நல்ல நேரம் இல்லக்கா, ஆரம்பிச்சிடலாம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க. வாங்க. ஏமா மேல இருக்கிறவங்களுக்கு காஃபி டீ தான் எடுத்து போய் கொடுமா. போமா. சரி. மா, ஐயரு பந்தக்கால் நேரத்துக்கு தேவையானதெல்லாம் கேட்டாரு. அது என்னன்னு கேட்டு எல்லாத்தையும் எடுத்து சரிங்கய்யா, கொடுமா. நான் பார்த்து எடுத்து வைக்கிறேன். சார். பிரபு வாங்க வாங்க வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போங்க உள்ள போங்க. கூட்டு போமா. போங்க சார். சரிங்க சார். வாங்க வாங்க வாங்க. ஐயோ, இந்த மாமா வேற காணும். என்ன பண்றது? ஐயோ மாமா, என்ன ஏதோ விசில் அடிக்கிற சத்தமா மாமா. இருக்கு? நீ ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அண்ணன் இங்கே இருக்க வச்சு அம்மா கூட என்ன அமுச்சு வச்சிடறேன். டேய், அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடும். இப்படி கடைசி நேரத்துல சொன்னா நான் என்னடா பண்றது? மாமா அதெல்லாம் தெரியாது. போ மாமா. ஐயோ மாமா, நான் அபி வீட்டுக்கு போகணும் மாமா. மாமா ஏதாச்சும் பண்ணு மாமா. சந்தோஷ், சீக்கிரம் வாப்பா, நேரமாச்சுல. சந்தோஷ் வாப்பா. சந்தோஷ், உன்னதானே கூப்பிட்டுட்டு இருக்கேன். இதோ வந்துட்டேமா. யோசிக்கிறாரு. வா. அம்மா, அது கார் கீயை மறந்துட்டேம்மா. ஷோ, போ சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா ஏதாவது பண்ணி தொலை. இருடா. இருமாப்ல வர. மாப்ள நீ வாப்பா. மாமா, காஃபி எதுக்கு இப்போ? அச்சோ, காஃபி எதுக்கா? இதுலதான் ஐடியாவே இருக்கு. என்ன ஐடியா? அதெல்லாம் செஞ்சாதான் தெரியும் மாப்ள. நீ வா வா. ஏதோ நல்ல ஸ்மெல் அடிக்குது. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மேல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போங்க, நீங்களும் போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுருவோம். என்ன இவ்வளவு பாசமா கூப்பிடுறா? ஒருவேளை முறப்பொண்ணா இருப்பாளோ? இருக்கும். டேய், உன் தங்கச்சி தான் சாப்பிட சொன்னால, போய் சாப்பிட்டு போடா. மூஞ்ச பாரு. தங்கச்சியா? நல்ல வேலை சொன்னாரு. நமக்கு ஆஞ்சநேயர் ராசி தான். ஆஞ்சநேயர் ராசி இல்ல, ஆஞ்சநேயர் தான் நீ. டேய் யாராவது? மாமாவா? ஏம்பா சாப்பாடு எங்கப்பா போடுறீங்க? யாரு? நீங்களே கண்டுபிடிங்க.
சஞ்சீவ். கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. இப்ப எதுக்கு சஞ்சீவ் இங்க வந்த? உன்னை பார்க்கதான். அத்தை பார்த்தா என்ன பண்றது? பார்த்தா சமாளிச்சுக்கலாம். வீடு வரைக்கும் வந்துட்டு உன்னை பார்க்காம போக முடியுமான்னு? உனக்கு ரொம்ப தான் தைரியம். ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுல்ல. தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்பாடா, அத்தை வந்து காப்பாத்திட்டாங்க. அப்போ நீங்க அங்க யாருமே போகலையா? இல்ல சம்மந்தி, அவரு போயிட்டாரு. அவரு கூட அனுவும் போயிருப்பான்னு நினைச்சு அப்படி சொல்லிட்டேன். அப்படியா? நீயுமா டல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அப்புறம் ஏன் நீ அங்க போல? அது உங்க கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதான். குழப்பம் வராதா? தெய்வானே, இப்ப என்ன பண்றது? அனு இப்ப அங்க வரக்கூடாது. அனுக்கு போன் பண்ண எடுக்கல. நீங்க வேணா அவளுக்கு போன் பண்ணி பாருங்க. அவ போன் எடுக்கலனா அவளை வீட்டு வாசலே தடுத்து விஷயத்த சொல்லி திருப்பி அனுப்பிடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், விடு. சரி, வச்சிருங்க. என்னாச்சு அத்தை? மாமா என்ன சொன்னாரு? அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, விடுங்க அத்தை. அதான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல. அத்தை, அப்படியும் பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் அத்தை. சஞ்சீவ், அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க. இதோ வரேன்ப்பா. சிந்தாமணி, அண்ணே, வாமா. வாங்க மேடம். ஹாய். அடடே, எல்லாரும் இருக்காங்களே. இப்ப எப்படி அபிய சம்மந்தி அம்மா பார்த்துட்டாங்கிற விஷயத்த அனு கிட்ட சொல்றது? அனு, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சலாமாம்மா? சரிங்க மாமா. சம்மந்தி, ஒரு நிமிஷம் வாங்க சம்மந்தி. ஒரு 2 நிமிஷம். அப்பா, மாமா தான் கூப்பிடுறாங்கல்ல, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், போங்க. சரி, வாங்க சம்மந்தி. சந்தோஷ், வாப்பா. பார்ட்னர், காளி கிட்ட இருக்கிற வீடியோ ப்ரூஃப் பத்தி கவலைப்படாதீங்க, அதை நான் அழிச்சிடுறேன். ஃப்ராடுத்தனமாவது ஒழுங்கா பண்ண தெரிஞ்சுதா? அதுக்கு உனக்கு துப்பு இல்ல. தப்பு தப்பா பண்ணி கடைசியில இப்படி ஜெயில வந்து மாட்டிக்கிட்டோம். மாட்டினதுக்கு அப்புறம் கஷ்டம்னு சொன்னா விட்டுருவாங்களா? டேய், சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காத. யாரடா தப்பு தப்பா ஃப்ராட் பண்ணா? நீதான். ஃப்ராட் பண்றதுல 30 வருஷம் சர்வீஸ் இருக்குடா எனக்கு. உனக்கு இது வரைக்கும் 26 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது மிஸ் ஆகி சிக்கி இருக்குமா? எல்லாம் அந்த அபினால வந்தது. வெளிய போனதும் அவளுக்கு முதல்ல இருக்க ஆப்பு. அம்மா, சும்மா யாரை பத்தி தப்பு தப்பா பேசாதம்மா. என்னது உன் ஆளா? பத்தி பேசிக்கிட்டாங்கன்னா நான் 2 இடத்துலயும் ஒரே டைம்ல எப்படி இருக்கேன்னு அவங்களுக்கு क्वेश्चन வரும். அப்படி வந்துட்டா நம்ம மாட்டிப்போம். அதனால அத்தையும் மாமாவையும் இத பத்தி பேச விடாம பாத்துக்கணும். எப்படி பார்ட்னர் முடியும்? அவங்க 2 பேரும் இத பத்தி பேச விடாம தடுக்கணும்னா நான் பூனை குட்டி மாதிரி அவங்க கூடவே சுத்தணும். இப்போதைக்கு வேற வழி இல்ல. நாம மாட்டிக்க கூடாதுன்னா, உங்க பொண்ணு சஞ்சீவ மேரேஜ் பண்ணணும்னா நீங்க இத பண்ணிதான் ஆகணும். சரிங்க பார்ட்னர். நான் வரேன். இருந்தாலும் பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுவோம். சரி, நீங்க கேக்குற காசை நான் கொடுக்குறேன். எனக்கு அபி வேணும், அவ்வளவுதான். டிக்கெட் என்னமா? சரி, வாங்க வெளியே போவோம். என்னமா பாக்குற? ஒன்னும் இல்லடா சல்மான். இவ்வளோ நாள் இவங்க கூட ஒண்ணுமண்ணா இருந்துட்டு இவங்களெல்லாம் விட்டு பிரியணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கவலைப்படாதம்மா, நாம வெளியே போய் பண்ண போற காரியத்தை பார்த்தா மறுபடியும் இங்கதான் வருவோம். வாய் கழுவுடா. வந்து சேர்ந்தது பாரு எனக்குன்னு. எப்போதான் இவன் குளிக்க போறான்னு பாப்போம். டைம் வேற 7:30 மணி ஆயிடுச்சே. நல்லா பசிக்குதே. நாம இன்னும் குளிக்க கூட இல்ல. குளிக்காம சாப்பிட போனா அக்கா திட்டுமே. லைட்டா குளிச்சிருவோம், பிரஷும் பண்ணிடலாம்.
சார்ஜ் போட்டாச்சு. டவல் எங்க? இங்க இருக்கு. துண்டை எடுத்துட்டான், குளிக்க போறான். நல்ல டைம் தான் இது. தக்ச்சுக்கு 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 தக்ச்சுக்கு. தக்ச்சுக்கு தக்ச்சுக்கு தக்ச்சுக்கு. அவன் திரும்பி வரதுக்குள்ள போனை எடுத்து அந்த வீடியோவை அழிச்சிட வேண்டியதுதான். அதுக்குள்ள குளிச்சு முடிச்சிட்டானே. ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவோம். வீடியோ அழிச்சிட்டு வெளில வந்துடலாம். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி சும்மா. சரியான லூசு பையன். காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியதானே. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கில்மா பாட்டாவே பாடிக்கிட்டு திரிய வேண்டியது. அவோ அவோ பச்சக்கிளி அவோ அவோ. நம்ம போனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இவன் போன்ல இருக்கிற வீடியோவை அழிச்சிடலாம். என் மெரூன் கலர் சட்டையை எங்க வச்சேன்? ஒருவேளை அந்த கபோர்ட்ல இருக்குமோ? ஒருவேளை கபோர்ட திறந்தா இவன் கண்ணுல மாட்டிக்குவோமோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? கதவை திறக்கிறதுக்கு முன்ன பேசாம வெளியில தூக்கி போட்டுருவோம். ஓ, பர்ஃபியூம் இங்க இருக்கா? நம்பிட்டான் நம்பிட்டான். நாம தான் தெரியாம தேடிட்டு இருக்கோமா? சிந்து, இனிமேட்டு தான் இருக்கு உனக்கு கச்சேரியே. போலீஸை காணோம். எத்தனை படம் பார்த்திருக்கேன். போலீஸ்னா கிளைமேக்ஸ்ல தான் வருவாங்க. ஓ, இப்படி மாட்டிக்கிட்டியடி சிந்தாமணி. ஐயோ, வந்துட்டேன். எங்க திருட? எங்க 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 இருக்கான்? சார் சார், என் ரூம்ல தான் இருக்கான் சார். அப்படியே கபோர்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கேன் சார். அப்ப ஏன் இங்க வெயிட் பண்றீங்க? வாங்க போலாம். அஜ்ஜோ, இவ்வளவு ஃபாஸ்டா போலாம். வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க சார். போங்க வாங்க சார், போங்க சார். இப்ப என்ன செய்யறது? எங்க வாங்க எங்க? சார், வாங்க. என்னடா இது? கான்ஸ்டபிள் சார், நோட் த பாயிண்ட். திருட வந்தவன் திருட இல்ல, திருடி. சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். சிந்தாமணி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது சின், அதான் அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்லு. இவன் வேற. நீதான் எப்பயுமே ஒரு கதை சொல்லுவிய, குட்டி ஸ்டோரி சொல்லு. ஏய், சும்மா இருடா. ஏம்மா சிந்தாமணி, அது உள்ள ஏம்மா போய் உட்கார்ந்துட்டு இருக்க? அது வந்துண்ணே. முதல்ல எழுந்து வெளியில வாம்மா. சரிண்ணே. பார்த்து திட்டின குடும்பம் அடுத்த தடவை நான் எதுவும் சொல்லல. மாமா, உங்க பங்குக்கு எதனா சொல்லிட்டு வந்துருங்க. ஏன் வாயால சொல்லிடுறேன். சின், டக்கு நல்ல நேரத்துல எந்த டயலாக் ஞாபகத்துக்குள்ள வர மாட்டேங்குது. சரி, ஞாபகம் வந்துட்டு சொல்றேன். வரட்டா? ஆமா. டே காளி, எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல. இருடா, என் கையில மாட்டாமலா போயிடுவே. உனக்கு அப்ப வைக்கிறேன்டா வேட்டு. இன்விடேஷன் கார்டில் உன் பேர் வந்தா மட்டும் நான் உனக்கு தான் தாலி கட்டுவேன்னு கற்பனையில் இருக்கியா? நான் தாலின்னு ஒன்று கட்டினா அது டெய்லர் கழுத்துல தான் கட்டுவேன். நல்லா இருக்கல சஞ்சீவ், அப்பா, இந்த கல்யாண பத்திரிக்கை எடுத்து போய் சம்பந்தி வீட்டுல கொடுத்துருவாப்பா. அவங்க ஏதாவது கோயில வச்சு பூஜை பண்ணுவாங்கல்ல. ஆமாப்பா. ஓகே, வாங்கிக்க. குண்ணா. ஸ்ரீஜா, இந்த கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு போய் உங்க அத்தை கிட்ட உங்க அம்மா கிட்ட காட்டு. சரிங்க மாமா. அம்மா, சூடா ஒரு காஃபி போட்டு கொடுமா. சரி மாமா. ஸ்ரீஜா, எனக்கும் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. இது யார் படம் நல்லாவே இல்ல. எடுத்துட்டு வாமா. ஏண்டா, டிபன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. விட மாட்டான் போல இருக்கே. அண்ணா, என்னடா? போலாம். போலாம். என்னன்னு ரொம்ப நாள் கழிச்சு அண்ணிய பார்க்க போற. இப்படியா போறது? என்ன ட்ரெஸ் இது? என்னடா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்கு? கன்றாவியா இருக்கு. இது என்னாலே பார்க்க முடியல. அண்ணி எப்படி பாப்பாங்க?
உன் கூட எல்லாம் எப்படி பேசுவாங்க? அப்படியா? என்னடா இப்படி சொல்லிட்ட? அவ்வளவு கேவலமாவா இருக்கு? அண்ணே போனேன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாண்ணே. போனேன் பார்க்கவே பிடிக்கல. ரொம்ப நாள் கழிச்சு வேற அண்ணிய போய் பார்க்க போற. நல்லா ஸ்டைலா கெத்தா போய் பார்க்க வேணாம்? எப்படியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள எக்ஸைட்ரா சஞ்சீவ். டே சஞ்சீவ், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? எல்லாருக்கும் பிடிக்கும். டே சஞ்சீவ், டேய் தம்பி, டேய் எங்கடா போன? பைக்க காணோம். அம்மா சொன்ன மாதிரி அபிய நாம கடத்தணும்னா அவ ரெகுலர் ஆக்டிவிட்டி என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவ வீட்டுக்குள்ள போய் அவ என்ன பண்றான்னு பாப்போம். அபி எங்க இருப்பா? என்ன யாரையுமே காணோம். வீட்டை திறந்து போட்டு இப்படி பொறுப்பே இல்லாம போயிருக்காங்க. irresponsible fellows. சரி, நம்ம அப்புறமா வருவோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ, இன்னும் போகலையா? பக்கத்துல யாரு? அபி, அபி. என்ன விஷயம் சஞ்சீவ், சொல்லு. இல்ல, கல்யாண பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சு, அதான் கொடுக்க வந்தேன். வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. டேபிள் வச்சிருக்கேன், அத்தை வந்த உடனே எடுத்து கொடுத்துரு. அபி, உனக்காக ஸ்பெஷலா ஒன்று வச்சிருக்கேன். என்ன? பாரு. என்ன இது? நம்ம மேரேஜ் இன்விடேஷன். இந்தா, பிரிச்சு பாரு. என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க? என்னாச்சு? உன் போட்டோ பக்கத்துல என் போட்டோவை பார்த்தனா, அதான். இந்த இன்விடேஷன்ல நம்ம போட்டோ சேர்ந்திருக்கிற மாதிரி நாமளும் சேர்ந்துருவோம்ல சஞ்சீவ்? உனக்கு என்ன டவுட்? இங்க பாரு அபி, எல்லாரோட சம்மதத்தோட நம்ம 2 பேருக்கு தான் மேரேஜ் நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாது. இதாமா நடந்துச்சு. டேய், அந்த அனு ஒரு லாயர்னு நினைச்சா சரியான கிரிமினலா இருப்பா போல இருக்கே. சேம் பிஞ்ச். போடா. எனக்கும் அப்படிதாமா தோணுச்சு. குடு. அம்மா 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 அம்மா. என்னடா? இல்ல, அந்த அணு பண்ண ஃப்ராடு தான் நமக்கு தெரிஞ்சிருச்சுல. அத யூஸ் பண்ணி அந்த அணுவை மிரட்டி அபியே எனக்கு கல்யாணம் பண்ணி வைமா. போடா லூசு பையல. எவனாவது தங்கத்தை கொடுத்து தகரத்தை வாங்குவாங்களாடா? என்னம்மா சொல்ற? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் சொல்ற அந்த இடத்துக்கு நீங்க தனியா வரணும். நீங்க மட்டும் இப்ப வரல, நேரா உங்க மாமனார் வீட்டுக்கு போய் நீங்க ரெட்ட பிறவிங்கிற விஷயத்த சொல்லி உங்க கல்யாணத்தை நிறுத்திடுவேன். அத நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. அம்மா, நீ சொன்ன மாதிரியே பேசிட்டேமா. அவ கண்டிப்பா வந்துருவாள்ல. வருவாடா, கண்டிப்பா அவ வருவா.
தப்பு பண்ண அவ காலு தரையில தங்காதுன்னு சொல்லுவாங்க. அவ பயம் அவளை இங்க வர வைக்கும். ஏமா இது அங்கேயே நின்னு சொல்லிருக்கலாம்ல. அம்மா தான் சொன்னாங்க இனிமே நாம பணக்காரர் ஆக போறோம், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு. ஹே, எதுக்காக என்ன வர சொன்ன? வந்த வேலையிலே குறியா இருக்கீங்க. டேய், அவங்க லாயர்ல அப்படிதான்டா இருப்பாங்க. ஒண்ணு இல்ல மேடம், எங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது மேடம். அதான் வாங்கிட்டு போயிடலாம் வந்தோம். ஹே ஃப்ராடு, நான் யாருன்னு தெரியும்ல. என்கிட்டயே பணம் கேக்குறியா? மேடம், நான் எதுக்கு பணம் கேக்குறேன்னு நீங்க தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மாப்பிள்ளை கிட்ட ட்வின்ஸுங்கிற விஷயத்தை மறைச்சு கல்யாணம் பண்ண பாக்குறீங்க. ஆமை கரெக்ட்? ஒரே பொண்ணுதான் பொய் சொல்லி மறைச்சிங்கல்ல. அது மட்டுமா, அபியும் சஞ்சீவியும் பிரிச்சது மட்டும் இல்லாம அபிய கொலை செய்யற அளவுக்கு போயிருக்கீங்க. என்ன நடக்குதுங்கிற வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ மேடம். இப்போ உனக்கு என்ன வேணும்? இதுதான் லாயருங்கிறது. கரெக்டா பாயிண்ட் கொண்டாங்க பாத்தியா? மேடம், நான் ஏற்கனவே சொன்னதுதான். நாங்க எங்க வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும்னா நீங்க பணத்தால எங்க வாய மூடணும். அதுக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள 10 லட்சம்டா. கேட்டீங்கல்ல, அந்த டப்பை நீங்க கொடுக்கணும். இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல. ஏற்பாடு பண்ணுங்க. கோடீஸ்வர வீட்டுக்கு மருமகளாக போறீங்க. உங்களால ஆஃப்டர் ஆல் 10 லட்சம் கொடுக்க முடியாதா? இதோ பாருங்க, நீங்க கொடுக்கணும், கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வேற வழியே கிடையாது. பணத்தை எங்க வந்து கொடுக்கணும்னு நான் அந்த அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். போலாம் மம்மி. அண்ணா, 2 மேரேஜும் நின்னு போயிடும். நாம இவ்ளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். 2 கல்யாணமும் நின்னுடுமா? ஆமா. அபி விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க சஞ்சீவ்க்கு அவள மேரேஜ் பண்ணி வச்சிட மாட்டாங்களா? ஆமால. இப்ப எப்படி அவன் ஆஃப் பண்றது? நாளைக்குள்ள பணத்தை கொடுத்தா மட்டும்தான் அவன் நம்மள விடுவான். ஸ்ரீஜா கல்யாணம் நின்னு போனா முழு சொத்து என் கையை விட்டு போயிடுமே. என்ன யோசிக்கிறீங்க? சரி பார்ட்னர், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அத பாத்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியுமா? பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் பார்ட்னர். அவன் உங்களுக்கு போன் பண்ணா அவனை முதல்ல என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இப்படி பண்ணாதான் ஸ்ரீஜா மேரேஜ் பிரச்சனை இல்லாம நடக்கும். அதுவும் இல்லாம இப்ப நமக்கு வேற வழி இல்லையே. குருணைய போட்டாதான் கோழிய பிடிக்க முடியும். சரி, வாங்குவோம். யாரா அவங்க? யாருன்னு தெரியலடா. ஒரு நிமிஷம், நாங்க நிக்கிறோம், நீ பாட்டுக்கு உள்ள போற. முதல்ல உனக்கு என்ன வேணும்? சார பாக்கணும். சார பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. சிந்தாமணி வந்திருக்கேன்னு சொல்லு போ. ஓ, நீங்க தான் சிந்தாமணியா? என்னடா நக்கல் பண்றியா? அதுக்காக இல்ல மேடம், உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். கோவப்படாதீங்க, நான் சாப்பிட்டு போய் சொல்லிட்டு வரேன். சிந்தாமணின்னா சின்ன பொண்ணு மாதிரி சிக்குன்னு இருப்பான்னு பார்த்தா இவ என்ன ஆண்டி மாதிரி இருக்கா? பரவாயில்ல, ஆண்டியா இருந்தாலும் அம்சமா தான் இருக்கா. சிந்தாமணிங்கிறது நீங்க தானா? ஆமா சார். சரி, வாங்க உட்காருங்க. விட்றா விட்றா விட்றா. How many what? புரியல சார். எவ்வளவு பணம் வேணும்? 10 லட்சம் சார். கொடுத்துடலாம். ஆமா, அடமானத்துக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? இருக்கு சார். பத்திரம்? சார், எல்லா சொத்தும் பத்திரமா தான் சார் இருக்கு. பத்திரமா இல்லமா, பத்திரம். அடமானம் வைக்கிறதுக்கு பத்திரம். இருக்கு சார். இந்தாங்க. டேய், பத்திரம் கரெக்டா இருக்கான்னு பாருடா. சரிங்க.
இது கல்யாண பத்திரிக்கைண்ணே. என்னது கல்யாண பத்திரிக்கையா? என்னம்மா இது? சார் பத்திரம். சார் எல்லா சொத்தும் பத்திரமா தான் சார் இருக்கு. பத்திரமா இல்லம்மா, பத்திரம். அடமானம் வைக்கிறதுக்கு பத்திரம். இருக்கு சார். இந்தாங்க. டேய் பத்திரம் கரெக்டா இருக்கான்னு பாருடா. சரிண்ணே. இது கல்யாண பத்திரிக்கைண்ணே. என்னது கல்யாண பத்திரிக்கையா? என்னம்மா இது? சார் என் பொண்ணு மேரேஜ் இன்விடேஷன் சார். ஓ கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறீங்களா? நாங்க குரூப்பா வந்துடுறோம். ஃபர்ஸ்ட் அந்த பத்திரத்தை கொடுங்க. அதான் சார் இது. ஐய இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பத்திரிக்கையை வச்சுல பணம் தர முடியாது. நீ கிளம்பி. கையெழுத்து தானே, போட்டா போச்சு. எத்தனை வேணாலும் வாங்கிக்கோங்க. கையெழுத்து போடாதீங்க. கையெழுத்து போடாதீங்கம்மா. டேய் கைய கட்டினீங்களே வாய கட்டினீங்களா? போடா. கையெழுத்து போடாதீங்கம்மா. கையெழுத்து போடாதீங்க. ஹாஸ்பிடல்ல சேர்க்க வேண்டியதானே சார்? ஆமா இவனை அங்கே போய் சேர்த்துட்டா வாங்கின காசை யார் தருவா? என்ன சார் சொல்றீங்க? அவன் உங்கள மாதிரி கடை வாங்கினவங்க. வட்டியையும் கட்டல அசலையும் கட்டல. அத நம்ம பசங்க போய் எடுத்துட்டு வந்து அடிச்சு பிரிச்சு எடுத்துட்டானுங்க. அந்த அடி தலையில பழமா பட்டதுனால அவன் பைத்தியம் ஆயிட்டான். நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க தான் பெரிய இடத்துல பொண்ணை கொடுக்குறீங்களே, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? அதுவும் இல்லாம உங்கள மாதிரி லேடிஸ் எல்லாம் இந்த கட்டையால அடிக்க மாட்டோம். பின்ன சாட்டையால தான் அடிப்போம். அபிகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல காஃபியை குடிங்க. காப்பியை வாங்கி நான் தான் சொல்லுவியோ? ஆமா. சரி இப்ப சொல்ல அபி எங்க? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நீ? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? ஏங்க ரெண்டுக்கும் பதில் ஒண்ணுதாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன நாள்? என்ன நாள் நீயே சொல்ல. பாத்தீங்களா, மறந்துட்டீங்க. இன்னைக்கு நமக்கு கல்யாண நாளுங்க. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்ல? இல்ல நம்ம கல்யாண நாள். இது முதல்லயே சொல்லிருந்தா ஏதாவது ஸ்வீட் பண்ண சொல்லிருப்பேன். நம்மள அபிதான் பாத்துக்குவா. அம்மா பிச்சை போடுறக்கே யோசிக்கிற இந்த காலத்துல நாங்க கேட்காமலே சாப்பாடு போடுறீங்களேம்மா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்மா. அனு நம்மள நினைக்க கூட மாட்டா. நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு உன் பொண்ணு கோயிலுக்கு போயிருக்காங்கிறதுக்காக என் பொண்ணு தப்பா பேசாத. என் அனு தங்கம்தான். பாக்கலாம் தங்கமா தகரமா. महामार्यम्बिकायै इदं नानाविधपरिमळ पत्रपुष्पाञ्जलिं समर्पयामि। शीतले त्वं जगन्माता, शीतले त्वं जगत्पिता, அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான் துணை புரியணும்மா. கொண்டு வந்து பிச்சைக்காரி குழந்தை கொடுக்குற. இதான் கதையா? குழந்தைக்கு அந்த பாலை கொடுக்காதன்னு சொல்றேன்ல. சாமியா குழந்தைய ஒண்ணுதானே. சாமிக்கு வச்சிருந்த பாலை குழந்தைக்கு கொடுக்கறதுல ஒன்னும் தப்பு இல்ல. ஏமா பிச்சைக்காரி குழந்தைக்கு பால் கொடுத்தது இல்லாம நாத்திக வேற பேசுற. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், கொஞ்சம் கூட மதிக்காம பால் அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன மரியாதை?
அப்படி இருக்கறச்ச குழந்தை பசியோட அழும்போது பால் கொடுக்காம அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணா அம்பாள் ஏத்துப்பாளா? இந்த பரமேஸ்வரி தாய்க்கு பக்தியை விட மனிதாபிமானம் தான் பெருசு. அந்த அம்பாளும் தாய் தானே. இந்த குழந்தைக்கு பால் கொடுத்ததுல எந்த தப்பும் கிடையாது. உன் குணத்துக்கு நீ ஆசைப்பட்டதை அடைஞ்சு 100 வருஷம் தீர்க்க சுமங்கலியா இருப்பமா. நான் வரேம்மா. சரிக்கா. அபி இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? இவன் வந்தா வினையாச்சே. என்ன அபி புரட்சிலாம் பண்ற போல இருக்கு. எல்லாரும் நான் பாராட்டுறாங்க. யாரு புரட்சி பண்றா? பசியில இருந்த குழந்தைக்கு பால் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓஹோ, இவனை திருட்டுத்தனமா பார்க்கதான் இவ கோவிலுக்கு வந்திருக்காளா? 2 பேரோட ரகசிய மீட்டிங் பாயிண்ட் இதானா? அப்படி என்னதான் இவங்க பேசுறாங்க? எதுக்கும் ஒளிஞ்சிருந்து கேக்கலாம். நீ வாபி போலாம். போலாம். தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்மபலேஷு துஷ்டாம் துர்காம் தெய்வீகம் சரணமஹம் பிரபத்தே சுதரசிதரசே நமஹ. லக்ஷ்மீ கடாட்சமேவ சீக்கிரமேவ விவாஹ பிராப்திரஸ்து விவாஹ பிராப்திரஸ்து தீர்க்கமாயுः தீர்காயுரோக்யதா சித்திரஸ்து தீர்காரோக்யதா சித்திரஸ்து. தாங்கம்மா வாங்கோ.